வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல லாஸ்ட் இயர் SSC GDல கேட்ட வொக்காபுலரி தான் பார்க்க போறோம். வொக்காபுலரி அப்படின்னாலே சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஸ்பெல்லிங்ஸ், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே அதுல கவர் ஆயிடும். அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த கரெக்ட்லி ஸ்பெல்ட் சென்டென்ஸ். இது வந்து ஸ்பெல்லிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த 4 சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல வந்து எல்லா வேர்ட்ஸுமே கரெக்டான ஸ்பெல்லிங்ல இருக்கு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஏதோ ஒரு வார்த்தை மட்டும்தான் 4 இடத்துலயுமே வித்தியாசமா இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வார்த்தை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அந்த 4 சென்டென்ஸ்லயே அந்த வார்த்தையில எது கரெக்ட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, the events arranged or organized in order of time are known as chronological order அப்படின்னு போட்டிருக்காங்களா? இதுல events arranged பாருங்க, 4 சென்டென்ஸ்லயுமே events arranged அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் பாருங்க, organized in order of time, organized in order of time, அதுவும் பாருங்க எல்லா ஆர்கனைஸ்டோட ஸ்பெல்லிங்கும் 4 சென்டென்ஸ்லயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் பாருங்க, chronological order, chronological order, chronological order, chronological order. அப்போ இந்த chronologicalங்கிற இந்த வேர்டு தான் வந்து 4 இடத்துலயும் வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ chronologicalோட ஸ்பெல்லிங் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் அந்த சென்டென்ஸ் தான் நம்மளோட கரெக்ட் ஸ்பெல்லிங். ஓகேவா? பாருங்க, chronologicalனால எனக்கு கால வரிசைப்படி அப்படிங்கிறதுக்கு நம்ம chronologicalனு சொல்லுவோம். இப்போ பேட்டில்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா எந்த பேட்டில் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸ்கூல் டைம்ல எல்லாம் நமக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மள ஆண்ட அரசர்கள் எல்லாம் சொல்லும் போது இவங்களுக்கு அப்புறம் இவங்க அப்படின்னு அந்த ஆர்டர் தான் வந்து நம்ம chronological ஆர்டர்னு சொல்லுவோம். அந்த கால வரிசையை தான் அப்படி சொல்லுவோம். அப்போ chronological இதுல வந்து குரோனோ அப்படிங்கிறது கூட எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த லாஜிக்கலோட ஸ்பெல்லிங் தான் மாறுது. இங்க லிகல் இருக்கு, இங்க லாய்கல் இருக்கு. இந்த ரெண்டுலயும் லாஜிக்கல்னு இருக்கு. ஆனா ஒன்னு CAL, ஒன்னு KAL. ஓகேவா? இப்ப இதுல என்ன வரும்? நம்ம வந்து SSCல கூட பார்த்திருப்போம், லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா? லாஜிக்கல் CAL இதுதான் லாஜிக்கலோட ஸ்பெல்லிங். அதே லாஜிக்கல் இங்கதான் இருக்கு, ஆப்ஷன் 2ல இருக்கு இதே லாஜிக்கல். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. இதெல்லாம் வாசிக்கும் போதே தெரியுது, குரோனோலாஜிக்கல்னு வரணும். இங்க லீகல் இருக்கு, அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். இதுவும் லாய்கல்னு இருக்கு, அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணலாம். பேலன்ஸ் இங்க வந்து CAL, இங்க KAL, இதுதான் வித்தியாசம். குரோனோ C வச்சு தொடங்குது, கல்லும் CAL C வச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஆன்டனம் அப்படின்னாலே எதிர்ச்சொல்னு அர்த்தம். அப்போ இங்க டிமிட்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா? அதுக்கு ஆப்போசிட்டா இந்த 4 ஆப்ஷன்ல என்ன இருக்கு அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டிமிட்னா என்ன? டிமிட்னா ரொம்ப கூச்ச சுபாவமா இருக்குது, தைரியம் இல்லாம இருப்பாங்க இல்லையா? ரொம்ப கோலத்தனமா இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? டிமிட்னு சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் பயப்பட்டுட்டே இருப்பாங்க, ரொம்ப கோழையா இருக்கிறது வந்து டிமிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4 ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஃபிடென்ட், ஷை, போல்டு, ஃபியர்ஃபுல். ஃபர்ஸ்ட் டிஃபிடென்ட் அப்படின்னாலே என்னன்னா நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, ஒருத்தங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறதா நம்ம டிஃபிடென்ட்னு சொல்லுவோம். டிமிடுக்கு என்ன பார்த்தோம்? கோலத்தனம், தைரியம் இல்லாம இருக்கிறதுன்னு பார்த்தோம். இங்க வந்து டிஃபிடென்ட்னா நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. இதுக்கும் சம்பந்தம் இல்ல, எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்த பாருங்க, ஷைனா ரொம்ப கூச்சப்படுறது தான் நம்ம ஷைன்னு சொல்லுவோம். டிமிடுக்கும் அதே தான் பார்த்தோம், தைரியம் இல்லாம ரொம்ப கூச்சமா இருக்கிறது தான் டிமிட். அதோட அப்படி டிக்குன்னு மார்க் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆன்டனம்ஸ் கேட்டிருக்காங்க. எப்பவுமே இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ்ல இந்த மாதிரி ஆன்டனம்ஸ் கேட்டுட்டு ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா இருக்கும். இங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட்லயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க? சினானிம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம மத்த 3 ஆப்ஷன்ஸையும் பார்க்காம மீனிங்ஸ் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போயிடும். இது வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். ஆன்டனம்ஸா சினானிம்ஸான்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன்டனம்ஸ்னாலே எதிர்ச்சொல். அப்ப நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா தான் யோசிக்கணும். இங்க ஒரே மாதிரி மீனிங், டிமிட்னாலும் ஷைனாலும் ஒரே மீனிங். சினானிம்ஸ் கேட்டிருந்தா செகண்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆன்டனம்ஸ். அப்போ டிமிட், ஷை இந்த ரெண்டுமே ரொம்ப கூச்சப்படுறதுக்கு சொல்றது. அப்போ இதுவும் வராது, இதுவும் இல்ல, ஃபர்ஸ்டும் இல்ல, செகண்டும் இல்ல. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, போல்டு. போல்டுனாலே என்னது? ரொம்ப தைரியமா துணிவோட இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? போல்டுன்னு சொல்லுவோம். ரைட்டா? டிமிடுக்கு என்ன பார்த்தோம்? கோலத்தனம், தைரியம் இல்லாம இருக்கிறதுன்னு பார்த்தோம். போல்டுனா தைரியத்தோட இருக்குது, போல்டா பேசுறாங்க, போல்டா இருக்காங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? போல்டுனாலே ரொம்ப தைரியமா இருக்கு. டிமிட்னா கோலத்தனம், போல்டுனா ரொம்ப தைரியமா இருக்கு. அப்போ அப்படியே ஆன்டனம்ஸ். அப்போ ஆன்சர் 3 தான் நம்மளோட ஆன்சர், போல்டு தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பாருங்க, ஃபியர்ஃபுல்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஃபியர்னா நமக்கு தெரியும்ல, பயப்படுறது. ஃபியர்ஃபுல்லும் அதே தான், பயப்படுறது. ஓகே, இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3 போல்டு. அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆன்டனம் பார்த்தோம். இங்க வந்து சினானிம், ஒரே மீனிங் கொடுக்குற
வேர்டை தான் கேட்டிருக்காங்க. இங்க பிளாஸ்ட். பிளாஸ்டுக்கு என்ன மீனிங்கோ அதே மீனிங் இந்த 4 ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, பிளாஸ்ட். பிளாஸ்ட்னா நம்ம எங்க கேள்விப்பட்டிருப்போம்? பாம் பிளாஸ்ட் ஆயிட்டு இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். படத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பாம் பிளாஸ்ட் நடக்குது. இதெல்லாம் பாம் பிளாஸ்ட்னா என்னது? குண்டு வெடிக்கிறது. இப்போ பிளாஸ்ட்னாலே ஏதோ ஒண்ணு வெடிக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிளாஸ்ட். தகர்த்து எறிகிறது, அதெல்லாம் பிளாஸ்ட். ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கிற இடம் அப்படியே நாசமா போறது, அதுதான் பிளாஸ்ட். ஓகேவா? பாருங்க, அதே மீனிங் இந்த 4 ஆப்ஷன்ல எதுன்னு பார்க்கணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஷேர், ப்ளீட், ரீகால், ப்ளோ. ஷேர்லாம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வார்த்தை தான், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? ஷேர் அப்படின்னாலே இன்னொருத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது, பங்கு போடுறது தான் ஷேர். அப்போ பிளாஸ்டுக்கும் இது வந்து குண்டு வெடிப்புன்னு பார்த்தோம், வெடிக்கிறது அந்த மாதிரி பார்த்தோம். பிளாஸ்ட் ஷேருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இல்லையா? அப்ப இதை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாமா? ஆப்ஷன் 4. அது மாதிரி ரீகால், இதுவும் நம்ம அதிகமா கேள்விப்பட்ட வார்த்தை தான். ரீகால் பண்ணுங்கன்னா என்னது? ஞாபகப்படுத்தி பாருங்க, நினைவுபடுத்தி பாருங்கன்னு சொல்றது ரீகால். ஆன்சர் ஒர்க்க கூட ரீகால் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ரீகால், ரிவைஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம். அப்ப அதுக்கும் இந்த பிளாஸ்டுக்கும் எந்த சம்பந்தமும், இதுக்கு வந்து எந்த சம்பந்தமும் இல்லாதனால இதை ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். அடுத்து பாருங்க, ப்ளோ அப் இருக்கு, ப்ளீட். ப்ளோ அப் அப்படின்னாலே தகர்த்தெறிகிறது தான் ப்ளோ அப் அப்படின்னு சொல்லுவோம். அதேதான் இங்க பிளாஸ்டுக்கு என்ன மீனிங்கோ அதேதான் ப்ளோ அப். ஏதோ ஒண்ணு நல்லா வெடிச்சு தகர்த்து போய் இருக்கிறது, நல்லா இருந்த ஒரு பொருள் உடஞ்சு போய் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அது ப்ளோ அப். பிளாஸ்டும் அதேதான். அப்போ சினானம் தான் கேட்டிருக்காங்க, அதே மீனிங்னால ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். பிளாஸ்டுக்கு ப்ளோ அப் அப்படின்றது ஆன்சர். ப்ளீட் இருக்கு இல்லையா? ப்ளீடுனா என்னது? ப்ளீடுனா ஒரு நியாயத்துக்காக பேசுறது, நியாயத்துக்காக பேசுறது, மஞ்சாடு, வழக்கிடுறாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? நல்ல வழக்கா இருக்கு, நியாயத்தின் பக்கம் என்ன வழக்கிடுறதுதான் ப்ளீட் அப்படின்னு சொல்றது. அதுக்கும் பிளாஸ்டுக்கும் சம்பந்தம் இல்ல, ப்ளோ அப் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த பார்க்கலாமா? 4th கொஸ்டின். 4th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். இங்க வந்து ஆன்டனம் கேட்டிருக்காங்க, எதிர் சொல் சொல்லணும். லைபிலிட்டி. லைபிலிட்டி அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? ரிசோர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, அசெட், ஸ்ட்ரைக். ரிசோர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, அசெட், ஸ்ட்ரைக். இதுல லயபிலிட்டி இது வந்து நமக்கு இது அதிகமா கேள்விப்பட்டதுதான். லயபிலிட்டி, அசெட். அசெட், லயபிலிட்டி, அசெட் வர்சஸ் லயபிலிட்டி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அசெட் அப்படின்னா என்னது? சொத்தை சொல்றதுக்கு அசெட். நமக்கு வந்து திரும்ப திரும்ப காசு கிடைக்கிற மாதிரிப்பட்ட சொத்தை சொல்றதுக்கு நம்ம அசெட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? கோல்டு சொல்லலாம், லேண்ட் சொல்லலாம். இப்போ கோல்டெல்லாம் வந்து நமக்கு என்னைக்குமே அது வந்து குறைய போறது இல்லை. கூடாட்டி கூட கோல்டு கூடிட்டே தான் இருக்கும் அதோட வேல்யூ. அது கூடாம இருந்தா கூட கண்டிப்பா குறையாது இல்லையா? அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி லேண்டோட வேல்யூ போக போக கூடிட்டே இருக்கும். நம்ம தாத்தா காலத்துல வாங்கும்போது ரொம்ப கம்மியா சீப்பா வாங்கியிருப்பாங்க, இப்போ அது வந்து நல்ல ஒரு விலைக்கு போயிட்டு இருக்கும். ரைட்டா? அப்போ அசெட்னாலே இந்த மாதிரி லேண்டு, கோல்டு இதெல்லாம் வந்து அசெட் கீழே வந்துடும். அதாவது நம்ம வாங்கக்கூடிய ஒரு சொத்து, அது வந்து நமக்கு லைஃப் லாங் போக போக டைம் போக போக நமக்கு இன்னும் காசை கூட தந்துகிட்டே இருக்கிற மாதிரி பட்டதுதான் அசெட். இதே லயபிலிட்டி அப்படின்னாலும் இதுவும் அதே மாதிரிதான், கிட்டத்தட்ட நம்ம சொத்தா நம்ம வாங்குற விஷயம்தான் அது. ஆனா நமக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். அதை வாங்கும்போது நமக்கு யூஸ் ஆகுது, பட் ஸ்டில் நமக்கு செலவு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதனால நமக்கு ஒரு கடன் இருந்துட்டே இருக்கும். அது வந்து லயபிலிட்டி. இது ரெண்டுமே நம்ம அதிகமா கேள்விப்பட்ட வேர்ட்ஸ் தான். அசெட் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு காசு வரும், லயபிலிட்டினா வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பைக்கு, கார்லாம் சொல்லலாம். இது நமக்கு தேவைன்னு தான் வாங்கியிருப்போம், ஆனா நமக்கு பெட்ரோல் போடணும், இல்ல ஏதாவது ரிப்பேர்னா அதுக்கு செலவு பண்ணணும், அது வந்து நமக்கு செலவு வச்சுட்டே இருக்கு இல்லையா? அது லயபிலிட்டி. அசெட்டுங்கிறது அப்படியே ஆப்போசிட், நமக்கு வந்து காசு போக போக கூட்டிகிட்டே இருக்கும். லயபிலிட்டிங்கிறது நமக்கு போக போக அதோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம ஒரு புது கார் வாங்குறோம், ஒரு 5 இயர்ஸ் கழிஞ்சு அதோட விலை கண்டிப்பா செகண்ட் ஹேண்ட்ல விற்கிறோம்னா கம்மி தான் ஆகும், குறையாது இல்லையா? சாரி, கூடாது இல்லையா? குறைஞ்சிட்டே இருக்கும். அது வந்து லயபிலிட்டி. இதுதான் இதோட ஆப்போசிட். ஓகேவா? லயபிலிட்டியும் அசெட்டும் அப்படியே ஆப்போசிட். இப்போ அடுத்து பார்க்கலாமா? 5th கொஸ்டின். 5th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். இது வந்து சினானிம் கேட்டிருக்காங்க, அதே மீனிங் தரக்கூடிய வார்த்தையை கேட்டிருக்காங்க. இங்க கொலோக்கியல்னு கொடுத்துருக்காங்க. கொலோக்கியல் அப்படின்னால நம்ம பேச்சு வழக்குல பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் நம்ம கொலோக்கியல் அப்படின்னு சொல்லலாம். 2-3 பேர் சேர்ந்து பேசுறாங்க இல்லையா? அது வந்து கொலோக்கியல் அப்படின்னு சொல்லலாம். அதோட மீனிங் கேட்டிருக்காங்க, லெக்சிக்கல், கான்வர்சேஷனல், ப்ரோசோடிக், லிங்குவிஸ்டிக். இதுல வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. கான்வர்சேஷன் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். கான்வர்சேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கான்வர்சேஷன்னா 2 பேருக்கும் இடையில கான்வர்சேஷன். கான்வர்சேஷனாலே உரையாடல், 2 பேர் பேசுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க கொலோக்கியல்னாலும் அதே தான், நம்ம பேச்சு வழக்கு. கான்வர்சேஷனாலும் 2 பேர் உரையாடுறத நம்ம கான்வர்சேஷன். இது ரெண்டும் சினானிம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கொலோக்கியலோட ஆன்சர் கான்வர்சேஷன். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம் 6th கொஸ்டின். 6th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வார்த்தை வந்து இன்கரெக்ட், ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம இதே ஸ்பெல்லிங்கை வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு பார்த்துப்போம்.
அதுல வந்து சென்டென்ஸ் மாதிரி கொடுத்திருந்தாங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தப்பா இருந்துச்சு. இங்க சென்டென்ஸா கொடுக்காம சாதாரணமா ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க. இந்த 4 வார்த்தையை பார்த்துட்டு எது தப்பான ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? மேல் அட்ஜஸ்ட், ஸ்டேக் ஹோல்டர், பெர்மனன்ட், லாங்கிடியூட்னு கொடுத்திருக்காங்க. மேல் அட்ஜஸ்ட்னா என்ன? எம்ஏஎல்னு வந்தாலே அது ஒரு நெகட்டிவான மீனிங்கை சொல்றதுக்கான வார்த்தை. எம்ஏஎல், மேல் நியூட்ரிஷன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போ அது வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங். அப்போ இதுல பாருங்க, மேலுங்கிறது கரெக்ட். அட்ஜஸ்ட், அட்ஜஸ்டோட ஸ்பெல்லிங் ADJUST தான் அட்ஜஸ்ட், ED எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காங்க, அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது கரெக்டான ஸ்பெல்லிங் தான். மேல் அட்ஜஸ்ட்னாலே அட்ஜஸ்ட் பண்றாங்கனாலே சரி பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லையா? மேல் அட்ஜஸ்ட், மேல்னாலே ஒரு நெகட்டிவ் மீனிங்னு பார்த்தோம். அப்ப தப்பா இருக்கிற ஒரு விஷயத்த அட்ஜஸ்ட் பண்றது, சரி பண்றது, தவற சரி செய்யறது தான் நம்ம மேல் அட்ஜஸ்ட்னு சொல்லுவோம். இதோட ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. நமக்கு இன்கரெக்ட், தப்பா இருக்கிற ஸ்பெல்லிங் தான் ஆன்சரா போடணும். இது கரெக்ட். அப்புறம் பாருங்க, ஸ்டேக் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர்னாலே பங்குதாரர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஷேர் ஹோல்டர், ஸ்டேக் ஹோல்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்டேக் ஹோல்டர்னாலே பங்குதாரர்களை சொல்றது ஸ்டேக் ஹோல்டர். அதுவும் ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் பாருங்க, லாங்கிடியூட், லாங்கிடியூட் லாட்டிடியூட் படிச்சிருப்போம், ஜியோகிராஃபில படிச்சிருப்போம் இல்லையா? லாங்கிடியூட் லாட்டிடியூட், அதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட். பெர்மனன்ட், இதுதான் தப்பா இருக்கு. நமக்கும் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் தான் நம்மளோட ஆன்சர். என்ன தப்பு அப்படின்னா PERMANENT வரும், மேன்னு வரும். இங்க MEN இருக்கு. இதுதான் நம்மளோட தப்பு. மேனு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பெர்மனன்ட்னாலே மேன், மேன், விமன், மேன்லாம் உண்டு இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்மனன்டோட ஸ்பெல்லிங் MAN, இங்க MEN கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. ஓகே, 6th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பாருங்க, 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். எதிர் சொல் கேட்டிருக்காங்க. இதுல வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது கேட்கறாங்க. இப்ப பாருங்க, ரான்செட், ரான்செட்க்கு ரோட்டன், அர்ஜென்ட், ஃப்ரெஷ், ரஃப். இல்ல ரான்செட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ரான்செட் அப்படின்னாலே கெட்டு போய் இருக்கும் இல்லையா? அதை நம்ம என்ன சொல்லலாம்? ரான்செட். கெட்டு போயிட்டு அப்படின்னா ரான்செட் சொல்லலாம். நல்லா இல்லாம இருக்குது, கெட்டு போயிடுச்சு, அழுவி போயிடுச்சு, அதெல்லாம் நமக்கு ரான்செட். ஆப்ஷன் பாருங்க, ரோட்டன். ரோட்டன், நம்ம ரோட்டனும் கேள்விப்பட்டிருப்போம், அழுகி போனதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரோட்டன். அப்ப ரான்செடும் ரோட்டனும் ஒரே மீனிங். ஆனா நமக்கு ஆன்டனம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்லயே கரெக்டான மீனிங் இருக்கேன்னு மார்க் பண்ணிடக்கூடாது. ரோட்டன்னா அழுகி போறது, ரான்செட்னா கெட்டு போறது, ஒரே மீனிங் தான் கிட்டத்தட்ட. இது நமக்கு வராது, ஏன்னா நமக்கு ஆன்டனம்ஸ் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அடுத்த பாருங்க, அர்ஜென்ட். அர்ஜென்டா வேணும், அவசரமா வேணும், எமர்ஜென்சிக்கு சொல்ற வேர்டு தான் அர்ஜென்ட். இந்த அர்ஜென்ட்டுக்கும் ரான்செட்க்கும் சம்பந்தமே இல்லை. ரான்செட்னா கெட்டு போறது, அழுகி போறதுக்கு சொல்றது, அர்ஜென்ட்ங்கிறது அவசரம் அப்படிங்கிறது. அப்போ இது சம்பந்தம் இல்லாம இருக்கு, அப்போ இதுவும் தப்பு. அடுத்து பாருங்க, ஃப்ரெஷ். ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நம்ம வந்து ஏதாவது காய்கறி வாங்கினோம்னா கெட்டு போயிருக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கா, அதுதானே அதோட எதிர்ச்சொல். ரான்செட்ங்கிறது கெட்டு போறது, அழுவி போறது. ஃப்ரெஷ்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இந்த காய்கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லுவோம். புதுசா இருக்கு, இப்போ வந்த ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ரான்செட்டோட அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் இந்த ஃப்ரெஷ். ரான்செட்னா கெட்டு போய் இருக்கிறது, ஃப்ரெஷ்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஃப்ரெஷ். இதுதான் இதோட ஆன்டனம்ஸ். அடுத்து பாருங்க, ரஃப். ரஃப்னா ரொம்ப கரடு முரடா இருக்கிறதுக்கு நம்ம ரஃப்னு சொல்லுவோம். இதோட ஆப்போசிட் ஸ்மூத். ஸ்மூத்தா இருக்குது, ரஃபா இருக்குது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இதுதான் ஆன்டனம்ஸ். இங்க ரான்செட்டோட ஆன்டனம் கேட்டா ஃப்ரெஷ். இப்போ 7th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாம், 8th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் கிவன் இடியம். இங்க வந்து இடியம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இவ்வளவு நேரம் சினானிம்ஸ், ஆன்டனம்ஸ், ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுல இடியம்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அட் யுவர் பெக் அண்ட் கால், அட் யுவர் பெக் அண்ட் கால். இந்த இடியமோட மீனிங் என்ன? இந்த 4 ஆப்ஷன்ல இந்த இடியமோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அட் யுவர் பெக் அண்ட் கால் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நமக்கு செய்வாங்க, அந்த மாதிரி. ஒருத்தங்களை அடிமைப்படுத்துறது, நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யறதுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அதுதான் அட் யுவர் பெக் அண்ட் கால். இது நீங்க வந்து கால் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கால் பண்ணா உடனே அவங்க செஞ்சிருவாங்க. நம்ம பாஸ் கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா செய்வோம் வேலையில, அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அட் யுவர் பெக் அண்ட் கால் அப்படின்னாலே அவங்க கண்ட்ரோல்ல தான் நம்ம இருக்கிறோம், அவங்க கிட்டத்தட்ட அடிமை மாதிரி இருக்கிறது தான் அட் யுவர் பெக் அண்ட் கால். பாருங்க, 4 ஆப்ஷன் பாருங்க. டு ஹவ் அப்சல்யூட் கண்ட்ரோல் ஓவர் சம்ஒன், ஒருத்தங்கனால ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே ஆன்சர் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, டு கால் சம்ஒன் ரெஸ்பெக்டிவ்லி, ரெஸ்பெக்டா ஒருத்தங்களை கூப்பிடுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இல்ல. டு ஹவ் நோ கண்ட்ரோல், இங்க அப்சல்யூட் கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறது, இங்க கண்ட்ரோல் எடுக்காம இருக்குது, இதுவும் தப்பு. டு கால் சம்ஒன் அண்ட் தென் டினை, இதுவும் இல்ல. இதுதான் நம்மளோட ஆன்சர். டு ஹவ் அப்சல்யூட் கண்ட்ரோல் ஓவர் சம்ஒன், மொத்த கண்ட்ரோலையும் ஒருத்தங்க மேல வச்சுக்கிறது, கிட்டத்தட்ட அடிமை மாதிரி, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கிற மாதிரி வைக்கிறது தான் அட் யுவர் பெக் அண்ட் கால். அப்ப 8th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 9th கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதேதான், இடியம் கேட்டிருக்காங்க. ஏன் நைட் அவுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைட் அவுல் இதோட
மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. someone who has good eyesight, someone who works very hard, never works, who prefers to be awake late at night. நல்ல கண்ணு தெரியுறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது, ஒர்க் பண்ணாம இருக்கிறது, லேட் நைட்ல முழிச்சிருக்கிறது. 4 அண்ணன் கொடுத்துருக்காங்களா? இதுலயே கொடுத்துட்டாங்க நைட் அவுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைட் அவுல் அப்படின்னாலே நைட்ன்ற வேர்ட் அங்கேயே கொடுத்துட்டாங்க. அதேதான், நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறதுக்கான வார்த்தை தான் இது. நைட் அவுல் அப்படின்னாலே அந்த பர்சன் வந்து நைட்ல நல்லா முழிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட பர்சனை தான் நம்ம நைட் அவுல் அப்படின்னு சொல்லுவோம். a person who prefers to be awakened late at night. ஓகேவா? அடுத்து பாருங்க 10th கொஸ்டின். இதுவும் idioms தான். பாருங்க bed of roses, bed of roses அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து bed of roses, ரோஸ் பெட் ஃபுல்லா ரோஸா போட்டிருக்காங்கன்னா அது ஒரு பிளசன்ட் டே, நல்லதா சொல்றாங்க இல்லையா? எந்த ஒரு கெட்டதுமே அதுல இல்ல. ஆப்ஷன் பாருங்க. as one wishes be bound to obey a pleasant condition of life with all one's belonging அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா a pleasant condition of life. தேர்ட் தான் இதோட ஆன்சர். ஒரு நல்ல கண்டிஷன்ல நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னா பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லபடியா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே நம்ம இருக்கிறோம்னா pleasant condition of life, பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்கலாமா? 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் பாருங்க. select the most appropriate meaning of given idiom. இதுவும் அதே இடியம் தான், bag and baggage. ஓகேவா? bag and baggage. இது வந்து நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? மூட்டை முடிச்சு எல்லாம் கெட்டிட்டு போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் bag and baggage. அதுலயே பேக்ன்றது இருக்கு, லக்கேஜ் மாதிரி பேகேஜ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மூட்டை முடிச்சு எல்லாம் கெட்டு போறோம் அப்படின்னு தானே அர்த்தம். மூட்டை முடிச்சினாலே என்ன அர்த்தம்? நம்மளோட எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறோம்னு அர்த்தம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, with all belongings. இதுதான் அதோட ஆன்சர். 11th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி, with all belongings. நமக்கு தேவையான பொருட்கள், நம்மளோட பொருட்கள் எல்லாத்தையுமே சொல்றதுதான் பேக் அண்ட் பேக்கேஜ். ஓகேவா? மூட்டை முடிச்சு, நம்மளோட மூட்டை முடிச்சு சொல்றது. இங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், டு மேக் பிகினிங், லாட் ஆஃப் பேக்ஸ், இது எதுவுமே வராது. with all belongings தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் பாருங்க. மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் கேட்டிருக்காங்க. அதே மீனிங் வரக்கூடிய வார்த்தை பாருங்க. கன்சீல், கன்சீல், அதுக்கு மேனிஃபெஸ்ட், டிஸ்க்ளோஸ், கன்ஃபஸ், ஹைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்சீல்னா என்ன? கன்சீல் அப்படின்னாலே மறைச்சு வைக்கிறது, வெளியில காட்டாம மறைச்சு வைக்கிறது. இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? டிஸ்அப்பியர் சொல்லலாமா? அப்பியர்னா அப்பியர் ஆகுறதுன்னா வெளியில தெரியற மாதிரி இருக்குது. டிஸ்அப்பியர் வெளியில தெரியாம இருக்கு. கன்சீலுக்கு டிஸ்அப்பியர் சொல்லலாம். அதே மீனிங் தரக்கூடிய வார்த்தையை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட், டிஸ்க்ளோஸ், கன்ஃபஸ், ஹைடு. ஹைடு நமக்கு தெரியும்ல, ஹைடுனாலும் மறைச்சு வைக்கிறது தான், கன்சீல்னாலும் மறைச்சு வைக்கிறது தான். அப்போ இதோட மீனிங் வந்து ஆப்ஷன் 4 ஹைடு. கன்சீலோட சினானிம் ஹைடு. மற்ற ஆப்ஷன்ஸ் ஒர்க்க பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட். மேனிஃபெஸ்ட்னா வெளிப்படுத்துறது, மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்கிறோமோ அது நடக்கும், நம்ம கேட்கறது நடக்கும் அப்படிலாம் சொல்லுவோம். மேனிஃபெஸ்ட்னா வெளிப்படுத்துறது, நமக்கு என்ன வேணும்னு நம்ம வெளிப்படுத்துறது. அப்புறம் பாருங்க டிஸ்க்ளோஸ். டிஸ்க்ளோஸ்னாலும் அதே தான், வெளிப்படுத்துறது சொல்றது, எதையாச்சும் வெளியிடுறது, அதுக்கு சொல்றதுதான் டிஸ்க்ளோஸ். இதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். க்ளோஸ்னா மூடுறது, டிஸ்க்ளோஸ்னா மூடாம இருக்கிறது, அதாவது வெளியில சொல்லிடுறது, மூடி மறைக்காம வெளில சொல்றது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்க்ளோஸ்னாலும் வெளிப்படையா சொல்றது, மேனிஃபெஸ்ட்னாலும் வெளிப்படுத்துறது. அதே மாதிரி கன்ஃபஸ். கன்ஃபஸ்னா ஒத்துக்கிறது, நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறது, ஏதாச்சும் பண்ணா ஒத்துக்கிறது தான் கன்ஃபஸ். ஓகேவா? அப்ப இதோட ஆப்போசிட் சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மீனிங், கன்சீல்னாலும் மறைச்சு வைக்கிறது, ஹைடுனாலும் மறைச்சு வைக்கிறது. இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட். வெளிப்படுத்துறது, மேனிஃபெஸ்ட்னாலும் வெளிப்படுத்துறது, டிஸ்க்ளோஸ்னாலும் வெளிப்படுத்துறது. இது வந்து ஆப்போசிட். நமக்கு சினானிம் கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர், ஹைடு, மறைச்சு வைக்கிறது. ஓகேவா? அடுத்த பார்க்கலாமா? 13th கொஸ்டின். 13th பாருங்க. இதுவும் ஆன்டனம் கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த வார்த்தையோட, இது மட்டும் தான் வித்தியாசமா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தையோட ஆன்டனம்ஸ் கேட்டிருக்காங்க. இவ்வளவு நேரம் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டாங்க. இங்க ஒரு பெரிய சென்டென்ஸா கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல லைவ்லி இதோட ஆன்டனம். பஸ் லைவ்லி அப்படின்னா கலகலன்னு இருக்கிறது, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறது, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? லைவ்லின்னு சொல்லலாம். அப்போ அதோட ஆப்போசிட் வேணும். ரைட்டா? அப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது, ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறது தான் அதோட ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப பாருங்க ட்ரீமி. ட்ரீமினா என்னது? ட்ரீம்னாலே நமக்கு தெரியும், ட்ரீம்ஸ்னாலே கனவு. ட்ரீமினா ஒரு கனவு உலகத்துல இருக்கிறது. லைவ்லிக்கும் ட்ரீம்க்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இது வந்து வராது. ட்ரீமினா கனவு உலகத்துல இருக்கிறது. ஓகேவா? லைவ்லினா சுறுசுறுப்பா இருக்குது, ரொம்ப சுறுசுறுப்பா கலகலன்னு இருக்கிறத லைவ்லி, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க இல்லையா? அதான் லைவ்லி. ட்ரீமினா கனவு உலகத்துல இருக்கிறது. ஸ்லிம்மி. ஸ்லிம்மினா என்ன அர்த்தம்? ரொம்ப மெல்லிசா இருக்கிறது, தொட்டாலே உடைற மாதிரி இருக்கும் இல்லையா? அது ஸ்லிம்மி. கிரெயினி. கிரெயின்ஸ்லாம் நமக்கு தெரியும், கிரெயின்ஸ்லாம் என்னது? தானியம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். க்ளூமி. க்ளூமினா இருண்டு போய் இருக்கிறது, ரொம்ப சோகமா இருக்கிறது, இருண்டு போய் இருக்கிறது, அதை நம்ம என்ன சொல்லலாம்? க்ளூமி.
இதுதான் இதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். அப்ரோப்ரியேட் ஆண்டனம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் க்ளூமி. லைவ்லிங்கிறது ரொம்ப சுறுசுறுப்பா கலகலன் ஜாலியா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது லைவ்லி. க்ளூமினா இருண்டு போய் இருக்குது, வாழ்க்கையே இப்படி இருண்டு போச்சேன்ற மாதிரி ரொம்ப வருத்தத்துல இருக்கிறது தான் க்ளூமி. லைவ்லியோட அப்படியே ஆப்போசிட். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா 14th கொஸ்டின். 14 பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். இங்கேயும் ஆண்டனம்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. க்ரூவல், க்ரூவலோட ஆண்டனம் கேட்டிருக்காங்க. இங்க ட்ரங்க், ப்ரூட்டல், கைண்ட், சாவேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் க்ரூவல்னா என்ன? க்ரூவல்னாலே ரொம்ப கொடூரமா இருக்கிறது தான் நம்ம க்ரூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 4 ஆப்ஷன் பாருங்க, ட்ரங்க், ப்ரூட்டல், கைண்ட், சாவேஜ். ஃபர்ஸ்ட் ட்ரங்க். ட்ரங்க்னா நம்ம என்ன சொல்லுவோம், யானை துதிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம ட்ரங்க்னு சொல்லுவோம். அதுக்கும் க்ரூவலுக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்து பாருங்க ப்ரூட்டல். ப்ரூட்டல் நானும் ரொம்ப மிருகத்தனமா நடந்துக்கிறது, ரொம்ப கொடுமைப்படுத்துறது தான் நம்ம ப்ரூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மிருகத்தனமா நடக்கிறது. க்ரூவலும் என்னதான் பார்த்தோம், ரொம்ப கொடூரமா நடத்துறதுன்னு பார்த்தோம். ப்ரூட்டலும் அதே மீனிங் தான். ஆனா நமக்கு என்ன வேணும், ஆண்டனம் வேணும், எதிர்ச்சொல் வேணும். இது வந்து ஒரே மீனிங்கா இருக்கு, அப்போ ஆப்ஷன் 2 நமக்கு வராது. அடுத்து பாருங்க கைண்ட். கைண்டா நடந்துக்கிறாங்கன்னா ரொம்ப கருணையா நம்மகிட்ட பேசுறாங்க, ரொம்ப அன்பா பழகுறாங்கன்னா கைண்ட். க்ரூவலுக்கு என்ன பார்த்தோம், கொடூரம். அதோட அப்படியே ஆப்போசிட் தானே கைண்ட், நமக்கும் ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. 14th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. அப்புறம் சாவேஜ், அதுவும் கிட்டத்தட்ட ப்ரூட்டல் மாதிரி தான், ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறது தான் சாவேஜ். ஓகேவா, க்ரூவலோட மீனிங் சொல்லலாம். இப்போ நமக்கு ஆண்டனம்னால கைண்ட் மட்டும்தான் இதுக்கு இருக்கிற ஒரே ஆப்போசிட். ஓகே, அடுத்த பார்க்கலாமா 15th கொஸ்டின். 15 பாருங்க, இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இந்த 4 இடத்துல தப்பான ஸ்பெல்லிங் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இல்ல ட்ரிப்ளிங், ட்ரிப்ளிங் கரெக்டா தான் இருக்கு. ஸ்லைஸ், ஸ்லைஸ் பண்றாங்கன்னா துண்டு துண்டா வெட்டுறாங்க தெரியும். டெம்பராமெண்ட், டெம்பராமெண்ட்னா நம்மளோட மனநிலைமையை சொல்றது, நம்ம மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத டெம்பராமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட நடவடிக்கை சுபாவம் அதெல்லாம் டெம்பராமெண்ட். அது பாருங்க, அதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். பெர் ஆமெண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் பாருங்க சால்வெண்ட், சொல்யூஷன் சால்வெண்ட் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா கெமிஸ்ட்ரியில. சால்வெண்ட்டுக்கு SOLVENTன்னு வரும், இங்க VANTன்னு கொடுத்துருக்காங்க. சால்வெண்ட் என்ட்னு வரும். ஓகேவா, இங்க அன்ட்னு கொடுத்துருக்காங்க, ஆண்ட்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓகே, இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். அப்போ நம்மளோட ஆன்சர் 15க்கு ஆப்ஷன் 4. இது கரெக்டான ஸ்பெல்லிங், தப்பா கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாமா 16th கொஸ்டின். 16 பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனம் ஆஃப் த கிவன் வேர்ட். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸ்டீட் ஃபாஸ்டோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டீட் ஃபாஸ்ட்னா என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸ்டீட் ஃபாஸ்ட்னா ரொம்ப உறுதியா இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்க STEADன்னு இருக்கா, இதை ADYன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒய்யை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்டெடியா இருக்கிறாங்கன்னா ரொம்ப உறுதியா இருக்காங்கன்னு சொல்லாமா, அது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஃபாஸ்ட் அப்படின்னாலே ரொம்ப உறுதியா இருக்குது. இப்போ அதோட ஆப்போசிட் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்ஆனஸ்ட். ஹானஸ்ட்னா என்ன, ரொம்ப நேர்மையா இருக்குது. இப்போ டிஸ்ஆனஸ்ட்னா நேர்மை இல்லாம இருக்கிறது, ஒருத்தவங்களை ஏமாத்துறது, அதெல்லாம் நம்ம என்னது டிஸ்ஆனஸ்ட்னு சொல்லுவோம். சரிக்கா, ஸ்டேட் ஃபாஸ்ட்னா ரொம்ப உறுதியா இருக்கிறது, டிஸ்ஆனஸ்ட்னா ஏமாத்துற மாதிரி இருக்கிறது, வந்து ஈஸியா ஏமாறுற மாதிரிப்பட்ட பர்சன்ஸை டிஸ்ஆனஸ்ட்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க அன்வேவரிங். அன்வேவரிங், வேவரிங்னா என்ன அர்த்தம், வேவரிங்னா வேவ்னா என்னது, இப்படி இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா, அசைஞ்சிட்டே இருக்கிறத வேவ்னு சொல்லுவோம். அன்வேவரிங்னா அசைவு இல்லாம இருக்கும் இல்லையா, அது அன்வேவரிங். அசைவே இல்லாம ஸ்டெடியா இருக்கும், அது வந்து அன்வேவரிங். இங்கேயும் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டெடின்னு தான் பார்த்தோம். அன்வேவரிங்கும் அதே மீனிங் தான். நமக்கு ஆண்டனம்ஸ் வேணும், இது வந்து சினானிம்ஸா இருக்கு, ஒரே மீனிங்கா வருது. அடுத்து பாருங்க இம்மொபைல். இதுல வந்து மொபைல் அப்படின்னாலே மொபிலிட்டி இதெல்லாம் கேள்விப்படுவோம். மொபிலிட்டினாலே அசையக்கூடியது. இம்மொபைல்னா அசையாம இருக்கிறது, இதுவும் அதே தான். அசையாம, ஆடாம, அசையாம ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறதுக்கு சொல்றது. ஸ்டெட்ஃபாஸ்ட்னாலும் அதே மீனிங் தான். அப்போ இது வந்து சினானிம்ஸ் தான் கிட்டத்தட்ட. அன்வேவரிங், இம்மொபைல்லாம் வந்து ஸ்டெட்ஃபாஸ்டோட சினானிம். அப்புறம் டிபெண்டபிள், ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்னா அவங்கள நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தங்களை நம்பி இருக்கிறது, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், டிபெண்டபிள்னு சொல்லுவோம். அதுக்கும் ஸ்டெட்ஃபாஸ்ட்க்கும் சம்பந்தம் இல்லதான். இது பாருங்க டிஸ்ஹானஸ்ட். இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிறதுல எது ஆண்டனம்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ஹானஸ்ட்னா நேர்மை இல்லாம இருக்கிறது, அதுக்கும் ஸ்டெட்ஃபாஸ்ட்க்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். இது ரெண்டும் சினானிம்ஸ்ன்னு பார்த்துட்டோம், இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பார்த்தோம். டிஸ்ஹானஸ்ட், ஸ்டெட்ஃபாஸ்ட் தான் ஆண்டனம். எதனால அப்படின்னா ஸ்டெட்ஃபாஸ்ட்னா என்ன பார்த்தோம், ரொம்ப உறுதியா இருக்கிறது, என்ன சொன்னாலும் ரொம்ப உறுதியா இருக்கு. இதே டிஸ்ஹானஸ்ட் அப்படின்னா ஏமாத்தக்கூடியது, அதாவது என்ன சொன்னாலும் இது வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, என்னன்னாலும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது, ஈஸியா ஏமாத்த முடியாது, அந்த மாதிரி பட்டவங்களை தான் நம்ம ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியா இருப்பாங்க, நம்ப முடியாம இருக்கிறது. டிஸ்ஹானஸ்ட், ஹானஸ்டா ரொம்ப நேர்மையா இருக்குது. டிஸ்ஹானஸ்ட்னா நேர்மை இல்லாம ஒருத்தவங்களை ஏமாத்துறது, அவங்க ஸ்டெடி இல்லாம இருக்கிறனாலதான் நம்ம வந்து ஏமாத்துறோம். அதுதான் இதோட ஆப்போசிட். இப்போ இந்த இருக்கிற 4 இடத்துல இது வராது, இது வராது, இது வராது. இப்போ பேலன்ஸ் இது மட்டும் தான் கொஞ்சம் ஆப்போசிட்டா வருது, அதான் இதோட ஆன்சர். 16th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1.
ஸ்டெட்ஃபாஸ்ட்னா ஸ்டெடியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப உறுதியா இருக்கிறது, என்னன்னாலும் அவங்கள சீட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கிற பர்சன், ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. டிஸ்கானஸ்ட் அப்படி இல்ல, ஈஸியா ஏமாறக்கூடியதான் நம்ம டிஸ்கானஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க 17th கொஸ்டின் பாருங்க. appropriate synonym of given word. இந்த synonym கேட்டிருக்காங்க, அதே மீனிங் தரக்கூடிய வேர்டை கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க bankrupt. ஃபர்ஸ்ட் bankrupt-னா என்ன? bankrupt-னா நம்ம என்ன சொல்லுவோம், கடன் தீர்க்காம இருப்பாங்க இல்லையா, டிவால்வ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, வீடை ஜப்தி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் bankrupt. கடனை வந்து கெட்ட முடியாம இருக்கிறது தான் bankrupt. இது ஒரு நெகட்டிவான மீனிங். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, வெல் ஆஃப். இங்க வெல் ஆஃப், இன்வர்ட், இன்சால்வென்ட், கேர்லெஸ். ஃபர்ஸ்ட் வெல் ஆஃப். வெல்லுனாலே என்னது, கிணறுக்கு ஒரு வெல் உண்டு, மற்றபடி வெல்னாலே நல்லா இருக்கிறத சொல்றதுக்கு, நல்லா இருக்கு, நல்லா லைஃப் போயிட்டு இருக்கு, சூப்பரா போகுதுன்னா வெல் ஆஃப் அப்படிங்கறத சொல்லலாம். வெல் ஆஃப்னா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா வெல் ஆஃப். இங்க பேங்க்ரப்டுக்கு என்ன பார்த்தோம், கடனையே தீர்க்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்குது. வெல் ஆஃப்ங்கிறது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நமக்கு சினானிம் வேணும், இது வெல் ஆஃப்ங்கிறது நல்லா போயிட்டு இருக்கு. இன்வர்ட்னா தலைகீழ மாறுறது, ஏதோ ஒண்ணு தலைகீழ மாறுறது, ரைட்டா. இன்சால்வென்ட்னாலும் அதே தான், இந்த பேங்க்ரப்டுக்கு வர அதே மீனிங் தான். கடனை தீர்க்க முடியாம இருக்கும் இல்லையா, சால்வ் பண்ண முடியாம இருக்கிறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சால்வென்ட், கடனை சால்வ் பண்ண முடியாம, அந்த பிரச்சனையே சால்வ் பண்ண முடியாம இருக்கிறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க்ரப்ட்னாலும் இன்சால்வென்ட்னாலும் ஒரே மீனிங் தான், கடனை அடைக்க முடியாம இருக்கு. கேர்லெஸ் நமக்கு தெரியும், கேர்ஃபுல்னா ஜாக்கிரதையா இருக்கிறது, கேர்லெஸ்னா அஜாக்கிரதையா இருக்கிறது, கவனக்குறைவா இருக்குது. அப்போ 17th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3, பேங்க்ரப்டுக்கு இன்சால்வென்ட்னு அர்த்தம். அடுத்த பார்க்கலாமா 18th கொஸ்டின். 18 பாருங்க, இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட், தப்பான ஸ்பெல்லிங் இந்த நாலெண்ணத்துல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இக்னோரன்ஸ், மிஸ்பெல், ஹராஸ், ஒகேஷன். இந்த நாலெண்ணத்துல எதோட ஸ்பெல்லிங் தப்பு? ஃபர்ஸ்ட் இக்னோரன்ஸ் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இக்னோரன்ஸ்னாலே ரொம்ப அறியாமையில இருக்கிறது, படிக்காம இருக்கிறது, அறிவு இல்லாம இருக்கிறது, இல்லிட்ரேட்னு சொல்லலாம், இதெல்லாம் இக்னோரன்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க மிஸ்பெல் இல்ல MIS மிஸ், ஸ்பெல்லிங்க்கு வரக்கூடிய ஸ்பெல், அதுவும் கரெக்டா தான் இருக்கு, தப்பான ஸ்பெல்லிங்கா இருக்கு. மிஸ்பெல்ட் வேர்ட், இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட், மிஸ்பெல்ட் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், இது ரெண்டுக்குமே ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. அப்புறம் பாருங்க ஹராஸ்மெண்ட் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஹராஸ்னாலே என்னன்னா துன்புறுத்துறது, தொல்லை கொடுக்கறதெல்லாம் நம்ம ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஹராஸ். இதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட். அடுத்த பாருங்க ஒகேஷன், இதுதான் தப்பு, இதுல ஒரு எஸ் தான் வரும், இங்க 2 எஸ் போட்டிருக்காங்க, இதுதான் நமக்கு ஆன்சர். தப்பா கொடுத்திருக்க ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க, இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங், ஒரு எஸ் வரும், 2 சி வரும், ஒரு எஸ். ஓகேவா, அடுத்த பார்க்கலாமா 19 பாருங்க, இதுவும் கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. இதுல ஹைலைட்டட் வேர்ட் இது அபாமினேஷன். இந்த அபாமினேஷனுக்கு பதிலா 4 கொடுத்திருக்காங்க. இந்த சென்டென்ஸை கூட நம்ம பார்க்க தேவையில்ல, ஏன்னா ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே அபரேஷன் தான். இதுல எந்த ஸ்பெல்லிங் கரெக்ட்ன்றதான் நம்ம பார்க்கணும். சென்டென்ஸ் எல்லாம் சும்மா தான் கொடுத்திருக்காங்க, இப்போ எந்த அபரேஷன் நமக்கு கரெக்ட்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அபரேஷன் அப்படின்னா என்ன, ஒரு தவறான பாதையில போறதுதான் நம்ம அபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தப்பான வழியில போயிட்டு இருக்காங்கன்னா அபரேஷன் சொல்லலாம். இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆப்ஷன் 4, அபர். ஃபர்ஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அபர், அப்புறம் ரேஷன். அபர்ல தனியா ஆர் வரும், ரேஷனுக்கு தனியா வரும், அபர் ரேஷன். ஓகேவா, ஆப்ஷன் 4 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்த பார்க்கலாமா 20th கொஸ்டின். 20 பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டோனிம் ஆஃப் a given word. இதுல வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்ஷியஸோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்ஷியஸ்னா என்ன, ஆன்ஷியஸ்னா பயப்படுறது, ரொம்ப கவலையில இருக்கிறதெல்லாம் நம்ம ஆன்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் கன்சிடரேட், அன்கன்சர்ட், ஸ்டெல்தி, ஹவுட்டி. இதுல கன்சிடரேட்னா என்ன, கன்சிடரேட்னா ரொம்ப அக்கறையோட இருப்பாங்க இல்லையா, அதை கன்சிடரேட் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப அக்கறையோட இருக்கு. இது கவலையோட இருக்கிறது, இது வந்து அக்கறையோட இருக்கிறது, இதுக்கு வந்து சம்பந்தம் இல்ல, ஏன்னா இங்க ஆன்டோனிம்ஸ் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் வேர்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங், ஒரே மாதிரி இருக்கு. ஆன்ஷியஸ்னா கவலையா இருக்கிறது, இது வந்து கன்சிடரேட்னா ரொம்ப அக்கறையா இருக்கிறது. இது வந்து ஆன்டோனிம்ஸ், இதுக்கு சம்பந்தம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க அன்கன்சர்ன். கன்சர்ன்னா ரொம்ப அக்கறையா இருக்கிறது, ஒருத்தங்களை பத்தி கவலைப்படுறது, அவங்க என்ன ஆனாங்களோ எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி. கன்சர்ன்னா அவங்க மேல ரொம்ப அக்கறையா, அவங்க மேல கவலைப்படுறது. அன்கன்சர்ன்னா கவலையே இல்லாம என்ன பண்ணா எனக்கு என்னன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து அன்கன்சர்ன். ஆன்ஷியஸ்க்கு என்ன பார்த்தோம், கவலையா இருக்கிறதுன்னு பார்த்தோம். அன்கன்சர்ன்னா கவலை இல்லாம இருக்குது. அப்போ ஆன்டோனிம்ஸ் கரெக்டா இருக்கு. அப்போ 20 ஆன்சர் ஆப்ஷன் 2. அன்கன்சர்ன்னா கவலைப்படாம இருக்கிறது அவங்கள பத்தி, ஆன்ஷியஸ்னா அவங்கள பத்தி பதட்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்குது. அப்புறம் பாருங்க ஸ்டெல்தினா இது வந்து ரொம்ப ரகசியமா இருக்கிறது, திருட்டுத்தனமான வேலைகள் செய்யறதுக்கு ஸ்டெல்தின்னு சொல்லலாம். ஓகேவா, அதே மாதிரி இதுக்கு பாருங்க, இதுக்கு வந்து ரொம்ப கர்வத்துல இருப்போம் இல்லையா, ரொம்ப ப்ரௌடா அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹவுட்டின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஆணவத்துல ஆடாத எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் இந்த ஹாட்டி. ஓகேவா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல.
அன்கன்சர்ன் தான் நம்மளோட ஆன்சர். anxiousனா கவலையோட இருக்கிறது, அன்கன்சர்னா கவலைப்படாம எதுக்கும் கவலைப்படாம இருக்கிறது அன்கன்சர்ன். இதான் இதோட ஆன்டனிம்ஸ். எதிர் சொல் வந்து இதுதான். ஓகேவா? டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோ. பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.